ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவிஸ் தி ஷேட்ஸ் லேர்ன் வித் லாவி ஆர்ட் டியூட்டோரியல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஸ். நான் ஏற்கனவே நிறைய ஐஸ் ஸ்கெட்சிங் பண்ணியிருக்கேன். பட் இப்போ அகெயின் உங்களுக்கு ஒரு ஐஸ் ஸ்கெட்ச் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு சீரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை அதில் பார்ட்ஸ் ஆஃப் போர்ட்ரைட்டில் சரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு ஐஸ் ட்ராயிங்கும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இப்போ 1/3 இருக்கிற ஒரு ஃபேஸோட ஐஸ் எடுத்து அது ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே ஒரு ஐஸ் ட்ரா பண்ணும்போது அது ஐஸ் ஹாரிசாண்டலாக இருக்கா, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கா, கொஞ்சம் நேராக இருக்கா, எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு எப்போவுமே 2 ஐஸ்க்கு நடுப்புற இருக்கிற கேப் ஒரு ஐ எவ்வளோன்னு நம்ம டிசைட் பண்ணுறோமோ, அந்த முழுசாக தெரிகிற ஐ எவ்வளோன்னு டிசைட் பண்ணுறோமோ அதே தாங்க இருக்கும். ஸோ அது மாதிரி ஈக்குவல் 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா போத் ஐஸ் ஒரே சைஸில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லாத மாதிரி வரையணும். ஆனால் சப்போஸ் ஒரு கொஞ்சமாக டில்ட்டாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஐஸோட ஸ்கெட்ச் கொஞ்சம் மாறும். எந்த சைடு அவங்க ஃபேஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியறதோ அந்த சைடு இருக்கிற ஐ கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் இல்லைங்களா. ஸோ இவங்க இந்த சைடு பார்க்குறாங்கன்னா இந்த சைடு இருக்கிற ஐஸ் கொஞ்சம் சின்னதாக தெரியும், இந்த சைடு இருக்கிற ஐ ரொம்ப முழுசாக தெரியும். ஸோ எப்படி நீங்கள் நான் முழுசாக தெரியறதுன்னா நீங்கள் பாருங்களேன், அதை பார்த்தாலே அதோட சைஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி மஸ்காரா போட்டிருக்காங்க, அதில் எப்படி நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஐஸில் வேறு என்ன ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியெல்லாம் பார்த்துட்டு ஒரு கண்ணோட டீட்டெயிலுமே ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு தகுந்த மாதிரி அவங்க ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கண்ணோட டீட்டெயிலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கண்ணில் இந்த ஐபால் இந்த ஓரம் இருக்குன்னா இந்த கண்ணுலேயும் இந்த ஐபால் இந்த ஓரம் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வரையணும். ஸோ இப்போ டைரெக்டாக நான் ஃபேஸ் பார்த்து வரைகிறது தான் எனக்கு பழக்கம். டைரெக்டாக ஹியூமன் ஃபிகர் பார்த்துட்டு அப்படியே வரைகிறது தான், லைவ் போர்ட்ரைட் தான் ஈஸியராக இருக்கும். ஸோ நீங்களுமே லைவ் போர்ட்ரேட் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்களோட ஐஸ் ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி பார்த்து வரைங்க, அதுக்கப்புறம் லைவாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியராக வரும் உங்களுக்கு. ஈஸியாக நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக தப்பு இருக்க தான் செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், எப்படி நீங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரேசர் யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நீங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது தாங்க ஸ்கெட்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் ஷேடிங் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் கொஞ்சம் எட் எ டைம் பண்ணுறேன், பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியராக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஐலாஷஸ் போடுறது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதுவுமே அதுக்கும் ஒரு டிப்பு சொல்கிறேன். அது எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எதுலேயுமே முடிஞ்ச அளவுக்கு பென்சில் பிளண்ட்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் தடியாக, ரொம்ப பிளண்ட்டாக இருந்தாலும் சிலருக்கு வராது, கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத் ஷேடிங் கிடைக்கும். நான் யூஷுவல் A4 பேப்பரில் தான் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் ட்ராயிங் புக்கு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் பிரிண்ட் பேப்பர்னு சொல்லி கிடைக்கும், உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கும். சென்னையில் இருந்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ட்ரேடிங் கம்பெனி அங்கே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா
உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேணுன்னா அந்த பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் ஷேடிங் வந்து ஈஸியராக இருக்கும். அது நியர்லி வந்து நியூஸ் பிரிண்ட் பேப்பர்னு சொல்கிறேன் இல்லைங்களா, நியூஸ் பிரிண்ட் பண்ணுறாங்கல்ல அந்த பேப்பர் சைஸ் இருக்கும். நியூஸ் பேப்பர் என்ன சைஸில் வருது நமக்கு, அது ஓப்பன் பண்ணால் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைஸில் தான் நமக்கு வந்து அந்த பேப்பர் கிடைக்கும். ஸோ நிறைய ஷேட்ஸில் கூட கிடைக்கும். அது கொஞ்சம் டல் ஷேடு, கொஞ்சம் பிரைட் ஒயிட்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்களும் அதை எடுத்து அதை கூட வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பர்ஃபெக்டாக நான் பண்ணணுன்னும் போது, இல்லையா வீட்டில் A4 பேப்பர் இருக்குன்னா தாராளமாக பண்ணுங்கள். நல்லா தான் வரும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் பண்ணுற பிக்சரில் வந்து ரொம்ப வந்து ஐப்ரோஸோட இது இல்லாத மாதிரி நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஐப்ரோஸ் எப்படி பண்ணணும், ஐலாஷஸ் எப்படி பண்ணணும்னு கூட சொல்லுவேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ அதுக்குமே வந்து குட்டி குட்டி டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியராக பண்ணலாம். சிலருக்கு வந்து பை பர்த் வந்து டேலண்ட் நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்காது, ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். பட் வந்து கான்சன்ட்ரேஷன், அந்த டைமு, அந்த ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்து எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இது அவைலபிளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க, நல்லா வரைவீங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராவது நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு கூட யூஸாக இருக்கலாம் இது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல எங்கே லைட்டிங் வருதோ அதே மாதிரி இங்கேயும் வரும் அந்த லைட்டிங். ஓகேங்களா? ஸோ அந்த இடம் வந்து பல்ஜாக இருக்குதுன்னு, ஏன்னா ஐபால்ன்றது வெளியே தெரியறதுக்கு வந்து ஒரு ஓவல் மாதிரி இந்த மாதிரி தெரிஞ்சால் கூட ஆக்சுவலாக ஐபால் வந்து ஹோல் ஐபால் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தானே இருக்கும், ஒரு ஸ்பியர் மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த ஸ்பியர் வந்து எப்படி இந்த இடம் பல்ஜாக தானே இருக்கும். ஸோ அந்த பல்ஜை வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது. இப்போ நான் வந்து இன் ஜென்ரலாக நான் வந்து ஐலாஷஸ் போட்டுடுறேன். நீங்கள் வந்து திருப்பி நான் சொல்கிறேன் அந்த ஐலாஷஸ் எப்படி போடணுன்ட்டு. இப்போ இந்த பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஐ வந்து முழுசாக இருக்கும். கண்டிப்பாக நான் பண்ணுறதுலேயும் நிறைய தப்பு இருக்கும். ஸோ நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் கற்றுக்கோங்க, அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லி கொடுக்குறேன். மேபி இது தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம். நிறைய வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நான் பர்ஃபெக்டாக சொன்னேன், பர்ஃபெக்டாக பண்ணேன்னு சொல்லலை. நீங்கள் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் ஆஃப் போர்ட்ரைட் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்களும் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஐஸ் தனியாக, நோஸ் தனியாக, லிப்ஸ் தனியாக. ஸோ வந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு போர்ட்ரைட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்றது வந்து ஷேடிங் வச்சியோ அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மெயினாக கண்ணில் ஜீவன் இல்லைன்னா கண்டிப்பாக அது பார்க்கவே பிடிக்காது நமக்கு. அந்த ஜீவன் எப்படி இருக்கும்னாக்க ஐபாலோட பொசிஷன், லைட்டிங்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்கிற கண் வந்து நம்ம வந்து தப்பாக வரையக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மூக்கு, அதுக்கப்புறம் வாய், அதுக்கப்புறம் காது, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஃபேஸாக அசம்பிள் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும். ஒரு ப்ரொஃபஷ்னலோட அசிஸ்டன்ஸ் எடுத்தாலுமே, நீங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா இதில் வந்து எதுவும் வந்து மேக்ஸ் மாதிரி பைஹார்ட் பண்ணுறதோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம அகாடமிக்ஸ் மாதிரி என்ன தான் இருந்தாலும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அது நீங்கள் சொல்லாமல் உங்களோட அடுத்த ஒர்க்கில் எங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். ஸோ ப்ராக்டிஸ்னால் எப்படின்னா பென்சில் எடுத்து பண்ணுறது மட்டும்தான் ப்ராக்டிஸ் இல்லை, அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்சர்வேஷன் எப்படின்னா ஒருத்தவங்க ஒர்க் பண்ணும்போதும் பார்க்கணும், அதே மாதிரி ஒரு ஹியூமன் ஃபிகர் நம்ம இந்த ஹியூமன்ஸை பார்க்கும்போது அவங்களோட ஐஸ் நம்ம வரைஞ்சா எப்படி இருக்கும், லிப்ஸு வரைஞ்சா எப்படி வரும், ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி வரையணும், இந்த லைட்டிங்கில் இருந்தால் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்க முடியும் போர்ட்ரேட்டை பொறுத்தவரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேலஞ்சிங் தான், ஒவ்வொரு ஃபேஸும் ஒவ்வொரு சேலஞ்சிங் தான். ஸோ அதனால் வந்து எதுக்குமே வந்து ரெஃபரன்ஸ் இது இப்படி தான் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எங்களால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேலஞ்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒருத்தங்களை வரைஞ்சேன்னு எங்களுக்கு எடுத்துன்னு வந்து காமிக்கிறீங்க, ஒரு டீச்சர்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட நீங்கள் காமிக்கிறீங்கனாக்கா நாங்கள் வந்து அது இல்லை, இந்த இடத்துல தப்பு, இந்த இடத்துல கரெக்டு, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் சொல்லுவோம். அப்போ நீங்கள் வந்து அது எப்படி பண்ணியிருக்கலாம்னு நீங்கள் சொல்லும்போது நாங்கள் வாயால் ஒரு லெவலுக்கு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் வரைஞ்சி தான் காமிக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போர்ட்ரேட் ஈஸியாக வரையலாம். ஒரு நல்ல சப்ஜெக்ட் இது, ஒரு நல்ல ஆசையாக வரையக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. ஸோ அதனால் நல்லா கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஐஸ் நல்லா வந்தால் தான் அந்த ஃபேஸில் ஜீவன் இருக்கிற மாதிரி தெரியும். அப்பா ரியலிஸ்டிக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு எது வச்சு சொல்கிறோன்னா வெறும் ஷேடிங் வச்சு சொல்ல முடியாது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஐஸை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு இதில் நிறைய லைட்டிங், ஒரு இதில் கம்மி லைட்டிங் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் அந்த லைட்டிங் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் நான் நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோடு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா அதையும் எனக்கு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து கரெக்டாக தான் ப்ரொசீட் பண்ணுறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது எனக்குமே புரியும். ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா கற்றுக்கோங்க. ஹாப்பி லேர்னிங். Thanks for watching.